வணக்கம் மக்களே, நான் ரம்யா கமல். நம்ம தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் சார்ந்த பணிகள்ல மிகவும் பரபரப்பா இயங்கிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பொதுமக்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கம் என எல்லாரும் பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டது. இதை எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அரசாங்கத்திற்கான விதிமுறைகள் என்னன்னா, தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் அரசாங்கம் சார்பில் எந்த விதமான நலத்திட்டங்களும் இலவசங்களும் மக்களுக்கு வழங்க முடியாது. அது மட்டும் இல்லாம அன்றைக்கு வரைக்கும் பதவியில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களாக மாறிடுவாங்க. அதாவது அவர்களோட பணிக்காலம் அன்றோடு நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் புது அரசாங்கம் அமையும் வரை அமைச்சரவை இல்லாமல் தான் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் மாநிலத்தின் அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த அனைத்து நகர்வுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோட சொத்துக்களை பயன்படுத்த இயலாது. அரசு விடுதிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் கவர்மெண்டோட கார், இது எதையுமே அவங்க தன்னோட சொந்த யூஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் ஆணையத்தால் டேக் ஓவர் பண்ணப்படும். அடுத்தது அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை தேர்தல் ஆணையத்திடமிருந்து முறையா அவங்க வாங்கியிருக்கணும். அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க பிரச்சாரம் பண்ணணும். மேலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயங்கள்ல அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்க நேரம். அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சவுண்டோட அளவு எவ்வளவு இருக்கணுங்கிற வரைக்குமே தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்பனா மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சாரமானது தங்க கட்சிகள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தங்கள் சார்ந்ததா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றவர்களின் மீது வெறுப்பும் அவதூறும் பரப்பும் வகையில பிரச்சாரம் இருக்கக்கூடாது. அடுத்தது மிக மிக முக்கியமானது, ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பா தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அடுத்தது, ஓட்டுக்கு பணம் மட்டும் இல்லாம இலவச பொருட்கள் நிறைய கொடுப்பாங்க. அந்த இலவசங்களும் கொடுக்க கூடாது. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தால கண்காணிக்கப்படும். பொதுமக்களுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. அப்புறம் இலவச பொருட்கள் கொடுத்தாலும் அதையும் வாங்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் வாங்குறது நம்ம ஓட்டை விற்கிறதுக்கு சமம். நம்மளை யார் ஆள போறாங்கன்றத நம்ம காசு வாங்கிட்டு தீர்மானம் பண்ணவே கூடாது. ஸோ ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. இது பொதுமக்களுக்கான முக்கியமான தேர்தல் நடத்தை விதிமுறை. அடுத்தது, பொய்யான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்பக்கூடாது. அப்படி பொய்யான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புறவங்க தண்டனைக்கு கண்டிப்பா உள்ளாக்கப்படுவாங்க. அடுத்தது, பொதுமக்கள்ல ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களுக்கானது. கடை உரிமையாளர்கள் தான் சார்ந்த கட்சி குறித்து தங்கள் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைக்காரர் ஒரு டீ வச்சிருக்காங்க, இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கட்சியோட நிலைப்பாடு கொண்டவங்களா இருக்கலாம். தன்னோட கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கடையில எந்த கட்சி சம்பந்தமான போஸ்டர்ஸும் வச்சிருக்க கூடாது. அவங்க நியூட்ரலா தான் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க தேர்தல் சமயத்துல கண்டிப்பா பண்ணவே கூடாது. பண்ணா அது ரிஸ்க் தான், தேவையில்லாத ரிஸ்க் தான். அது என்னன்னா, அது வரைக்கும் அவங்க ஏதாவது ஃப்ரீ ஸ்கீம் ஆஃபர் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஒரு ஆஃபரோ ஃப்ரீயோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஹோட்டல் கடைக்காரங்க இது வரைக்கும் ஃப்ரீ கொடுக்காம இருப்பாங்க, ஆஃபர் எதுவும் போடாமல் இருந்துட்டு இந்த எலெக்ஷன் பர்டிகுலராக இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் அவங்க ஆஃபர்ஸ் ஏதாவது ஃப்ரீ ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க மேலே சந்தேகம் வரும். அவங்க ஏதோ ஒரு கட்சிக்காக ஒரு கேன்வாஷுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே சந்தேகம் வரும். ஸோ கடை உரிமையாளர்கள் எப்பொழுதும் போல தங்களோட கடையில் விற்பனை வியாபாரம் பண்ணிக்கலாம். எப்பயும் போல இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துக்கலாம். ஆனால் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிகவும் கவனமா இருக்கணும். அடுத்தது, தேர்தல் அன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா, தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது வாக்குச்சாவடி இருக்கும் பாருங்க, அந்த வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கூட்டம் எதுவும் கூடக்கூடாது. லவுட் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வாக்குச்சாவடிக்குள்ள மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் கீழ் தான் வரும். அப்புறம் முக்கியமானது, அன்னைக்கும் தேர்தல் வாக்கு எண்ணும் நாள் அன்னைக்கும், அதாவது ரிசல்ட் வர அன்னைக்கும் மதுபான கடைகள் முற்றிலும் விடுமுறை விடப்படும். இதுவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் கீழ் தான் வரும். இந்த தேர்தல் டைம்ல நம்ம அதிகமா கேட்கக்கூடிய வார்த்தைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.